வருவாய் பகிர்வு முறை தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கத்திடமிருந்து எந்த கடிதமும் பெறவில்லை என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ் வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி தங்களுடைய அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் இது குறித்தான அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு கடிதமும் தங்களுக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். அந்த அறிக்கையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மீது ஆதாரமற்ற குற்றம் சுமத்தி அதையே காரணமாக நடத்த இருக்கக்கூடிய வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளீர்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காண அமைப்பு ரீதியாக தாங்கள் வேண்டுகோள் விடுத்த போதெல்லாம் சந்திப்பு நிகழ்த்தியும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உறுதுணையாக தென்னிந்திய நடிகர் சங்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் தன்னிச்சையாக இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை தாங்கள் வெளியிட்டது வருத்தத்திற்குரியது என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆனால் இதற்கு முன்பாக தயாரிப்பாளர் சங்கத்தினர் இது தொடர்பாக நடிகர் சங்கத்திடம் நாங்கள் பலமுறை தெரிவித்து விட்டோம் எனவும், ஆனால் அவர்களிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை கிடைக்கப்பெறாமல் இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி இதை வலியுறுத்தக்கூடிய நிலையில் ஒரு அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் எனவும், தொடர்ந்து இதே நிலை தொடருமானால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தயாரிப்பாளர் சங்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தமிழ் திரைப்பட நடிகர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு கடிதமும் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த திரைத்துறையில் பல கலைஞர்களும் நடிகர்களும் முன்னிறுத்தி வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த தொழிலை வைத்து இது போன்ற வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த ஒரு கோரிக்கையையும் முன்னிறுத்தி தற்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கமானது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.